ஹாய் மாய் நண்பா நண்பீஸ் எல்லாருக்கும் இனிய அன்பான வணக்கம் கைஸ். எஸ் பார்த்துருப்பீங்க, அதாவது என்னடா இவன் சிட்டிசன்ஷிப் அதுக்கு இந்த ஃபோட்டோ வீடியோ போட்டுருக்கான் என்ன சொல்லி யோசிச்சிருப்பீங்க. அதாவது என்னென்ன சொன்னால் இன்றைக்கி டெஸ்ட்டு கைஸ், சிட்டிசன்ஷிப்புக்கான எக்ஸாம். ஏன்னா இது ஏற்கனவே 29 ஆகஸ்ட்டே எனக்கு வந்துருச்சு இமெயில். பட் நான் அன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொல்லலை. ஏன்னா வந்துட்டு எனக்கு நான் பாஸ் ஆகனா ஃபெயில் ஆகணும்னு எனக்கு தெரியாது. எக்ஸாம்னு சொன்னாலே பயப்படுற இந்த வேர்ல்டில் இருக்க பயப்படுற ஒரு ஆளில் நானும் ஒருத்தன். எக்ஸாம்னு சொன்னாலே பயம். ஆனால் ஃபுல்லி ப்ராக்டிஸ் பண்ணினேன். ஒரு ஆப்பில் தான் சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணி ஃபுல்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் போனேன். ஐ மீன் இன்னைக்கு தான் அதுக்கான நாள். சரி 120க்கு அப்பாயின்மெண்ட், 120 110க்குலாம் உள்ளுக்கு எடுத்தாங்க. 110க்குலாம் உள்ளுக்கு எடுத்து 120 அந்த 10 நிமிஷத்தில் டாக்குமெண்ட்லாம் செக் பண்ணிட்டு ஓகே எக்ஸாமுக்கு போட்டாங்க. 135 சார் வெளியே. அதாவது ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் வந்துட்டு 75% தான். 75க்கு மேலே தான் இருக்கணும். வெளியே கொஸ்டின் 5 இருக்குது. அந்த வெளியே கொஸ்டினை வந்து நம்ம டெஃபினட்டாக செஞ்சு ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் வந்துட்டு 75% ஃபெயிலு. ஐயோ திருப்பி பாஸ் ஆகணும் தெரியாதே. ஏன்னா 3 அட்டெம்ப்ட் தாங்க சரியா, 3 அட்டெம்ப்ட் தான் பண்ண முடியும், அதுக்கு மேலே இல்லை. சரி ஓகே 2 அட்டெம்ப்ட் கடவுளே காளியம்மாவில் வரைய போட்டு சரி ஓகே 2வது அட்டெம்ப்டை வந்துட்டு ஆரம்பிச்சுட்டு முடிச்சுட்டு சப்மிட் பண்ணும்போது கடவுளே காப்பாற்றி விட்டுரு அப்படின்ட்டு சப்மிட்டை பண்ணேன். 90% டன். சரியா 10 நிமிஷம் போச்சு. 10 நிமிஷத்தில் டக்குன்னு முடிச்சுட்டு வந்துட்டு ஏன்னு சொன்னால் 1 hour டைம் இருக்குது. சரியா நமக்கு 1 hour டைம் இருக்குது. 1 hourல நம்ம 3 அட்டெம்ப்ட் பண்ணலாம். பட் நம்ம கொஞ்சம் வேகமாக பயம் வேற, பாஸ் ஆகும் பயம் வேற, ஒரு மாதிரி முடிச்சாச்சு, பாஸ் ஆயாச்சு. அவளும் அந்த லெட்டரை தந்தா, அதாவது ஃபார்ம் இருந்தால் அதை ஸ்கேன் பண்ணிப்பாரு, இவ்வளோ அதை அடுத்து என்ன பண்ண தெரியும். ஓகேன்னு முடிச்சுட்டு வந்துடுங்க கைஸ். இதுதான் எனக்கு மேட்டர். 2வது பெரிய விஷயம், ஃபைனலி எடுத்தாச்சு. ஐ மீன் இந்த எக்ஸாமு. ஆனால் இது இந்த பயத்திலேயே நான் பாஸ்போர்ட்டை எடுக்கல, வந்துட்டு சிட்டியும் தேவையில்லடா வீசா ரெனியூ பண்ணிட்டு போன்னு இருந்துட்டேன். ஸோ ஃபைனலி செஞ்சு தானே ஆகணும் இல்லையா, அதை ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். ஃபேஸ் பண்ணியாச்சு, முடிச்சாச்சு. அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. இப்போ ஷேர் பண்ணலாம்ல, பயப்படாமல் ஷேர் பண்ணலாம்ல. ஏன்னா நான் முதல்ல விஷயத்த சொல்லிட்டோம் கிட்ட, கைஸ் இப்படிதான் எனக்கு வந்திருக்குது, எது டெஸ்ட்டுக்கு வந்திருக்குது போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்ல ஃபெயில் ஆகிட்டு வந்தா டேய் நீலாம் வேலை லாயக்கேல்ட்ட சொல்லுவாங்க. அது சரி ஓகே முடிச்சுட்டு சொல்லலான்னு முடிவு பண்ண சொல்லிட்டேன். முடிச்சிட்டு பாய்.